பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, சத்திரக்காரன் ஒரு வார்த்தை, ஒரு ரிப்போர்ட் சொல்றத பாருங்களேன். பிள்ளைக்கு இடம் இல்லையா, அதனால ஆடுகளெல்லாம் பராமரிக்கிற அந்த முன்னணியில அதை கிடத்தினாங்கன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆம், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வீட்லயோ அல்லது உங்க இருதயத்திலயோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி பாருங்களேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். எதையோ நீங்க உங்க வாழ்க்கையில சேர்த்து வச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல உங்க வீட்டுல இருக்காரான்னு பாருங்க. இந்த நாள்ல அப்படி ஒரு வேலை இல்லாட்டா அவரை அனுமதிச்சுட்டு வேற ஏதோ ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை தூக்கி வெளியே எறிஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ அனுமதிச்சு பாருங்க. வீணான காரியத்தை வெளியேற்றுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.